ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய பெலிப்ஸ் யோசிச்சு பார்க்குறான், அந்த குழந்தைய ஏன் அவ அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள பல சந்தேகங்கள்லாம் வருது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, காலையில் நம்மளுடைய ஹீரோக்கு கிட்ட வந்து ஏதோ சாக்லேட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிறான். ஏன்னா ஹீரோயின் தான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பா. இவன் வேணான்னு சொல்லியிருப்பான். இப்போ அசிஸ்டண்ட் வந்து நான் தான் உங்களுக்காக வாங்கி வச்சேன்னு சொல்ல, மூஞ்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போன்னு சொல்ல, இப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னேன் இல்லையாம்மா, வந்து சாப்பாடை வாங்கி கொடு, என்னை ஏமாத்திடலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப காண்டாக பேசி நம்ம ஹீரோயினை வந்து டின்னர் கூட்டிகிட்டு போக, இப்படியே வந்து ஃபியான்சி பொண்ணு வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு நீ ஃப்ரீயா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொல்ல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த பக்கம் இந்த ஃபியான்சி பார்த்துட்டு, ஓ ரொம்ப பிஸியாக இருக்கியோ, அவள் கூட போகிறது தான் எனக்கு பிஸி அப்படின்ற மாதிரி இவ கோவப்பட, இப்படியே வந்து இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ மனசில் இருக்க பல விஷயங்களை சொல்கிறான். அவங்க அம்மா இறந்து போனது, அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறப்பயே அவங்க சித்தியை வந்து ஹீரோவுடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் வந்து அவன் பர்சனல் விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நல்லா குடிச்சிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு பாருக்கு வராரு. இந்த பையனை வந்து உளவாளின்னு வச்சுக்கலாம். இந்த உளவாளி பையன் வர ஹீரோயின் அப்பாவை பார்க்க, இப்போ இவர் பல சோகங்களை சொல்கிறாரு. என்னோடய சொந்த பேத்தியவே நான் கொண்டு போய் அநாதர் ஆசிரமத்தில் விட்டுட்டேன், என்ன மாதிரி ஒரு பாவி யாருமே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பற்றின பல விஷயங்களை இவர் சொல்கிறாரு. இந்த உளவாளி வந்து எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. இப்படி ஒரு பக்கம் இருக்க, காலங்கத்தாலே எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட மூவ் பண்ணுறதுக்குன்னே நம்ம பிலிப்ஸ் வரான். வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா பேசணும், நீங்கள் ஹீரோயினை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம டின்னர் போகலான்னு சொல்ல, ஹீரோவுக்கு வேறு வேலையே இல்லை, இவனுக்கு இதே வேலையாக சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து சேரு, பிஸ்னஸை பற்றி பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வர போய் குஷியாக வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஃபியான்சி பொண்ணு வர, பிலிப்ஸை ஃபியான்சி பொண்ணையும் டின்னருக்கு கூப்பிட்றான். ஹீரோயின் ஹாப்பியாக பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிக்க, நம்ம ஹீரோ டல்லாக இருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் இங்கிட்டு ஃபியான்சி, அங்கிட்டு பிலிப்ஸு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு புஷ்ஷுன்னு ஆகிடுது. 2 வில்லங்கமும் ஒன்றா நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூட்டிகிட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி நல்லாவே பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அமைதியாக இருக்கா. பிலிப் சொல்கிறான், பேசிக்காகவே நீ நல்லாவே பேசுவல்ல, எதுக்கு இப்படி ஊமையாக இருக்க, வாயை திறந்து பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட பேச்சு கொடுக்க, நம்ம ஹீரோயின் அமைதியாகவே இருக்கா. அது எங்கள் ஃபியான்சி பொண்ணு கேட்குறான், அவங்க 2 பேருக்கும் வந்து உங்களை நல்லா தெரியுமான்னு சொல்லி கேட்க, இப்படி நம்ம ஹீரோ முந்திக்கிட்டு சொல்லிடுறான், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிலிப்ஸ் எதுவும் சொல்லி தொலைச்சிட்றானா அப்படின்ற மாதிரி பயந்துட்டான் ஹீரோ. எப்படி இருக்கிறப்போ உங்கள் 2 பேருக்கு எப்போ என்கேஜ்மெண்ட்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, கூடிய சீக்கிரம்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோயின் முன்னாடி இப்படி சொல்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால வந்து அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவும் ஃபியான்சி பொண்ணும் கிளம்பி வந்துடுறாங்க. 2 பேருக்கும் ஜோடி நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே எதுவும் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் சத்தம் போடுறான், உனக்கு இதே வேலையாக போயிடுச்சு, எதுக்கு பர்சனலாக வந்து என்னை கூப்பிட்டுட்ருக்க, ஒர்க் விஷயம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சத்தம் போட, பக்கம் ஃபியான்சி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், என் ஆள் கூட எதுக்கு நீ டின்னர் போயிட்டு இருக்க, உனக்கு அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விட்டு போகிறா. இனிமேல் ஆள் பின்னாடி சுற்றினா உனக்கு அவ்வளவுதான், இது லாஸ்ட் வார்னிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு எதானடா புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படியே வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்குது, ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு, அதனால குழந்தைய இப்போ யார்கிட்ட விடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் பரவாயில்ல நீ ஆஃபீஸ்க்கு கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ ஃப்ரெண்டு கறி கொண்டு வந்து கொடுக்க, இப்போ ஹீரோயின் குழந்தைய டேரெக்டாக கொண்டு போக முடியாது இல்லையா, ஒரு அட்டை பாக்ஸை முன்னாடி வச்சுட்டு அதுக்குள்ளே குழந்தைய வச்சுட்டு கொண்டுட்டு போகிறா. இந்த குழந்தை என்னமோ பாத்ரூம் போயிடுச்சு போல இருக்குது. பக்கத்தில் லிஃப்ட்டில் வரவங்களாம் திட்டுறாங்க, பயங்கரமாக ஸ்மெல் வருது இந்த பாக்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போக, அங்கே வந்து சேர்மன் வந்துட்டுருக்காரு ஹீரோயினை பார்க்க. இவன் டக்குன்னு குழந்தைய ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணேன். இப்படியே வந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த குழந்தை லைட்டாக சினுங்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினுக்கு ஒரு வழியே இல்லை, அவர் என்ன குழந்தை சவுண்டு கேட்குதுன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து குழந்தைய தூக்குறாங்க. இந்த குழந்தைய வந்து நம்ம மாடலுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரெஸ்ஸு தைக்கணும் இல்லையா, அதனால தான் வந்து இந்த குழந்தைய நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தூக்குறாப்புல, அதோட வந்து கொஞ்சிட்டு இருக்காரு. எப்படி ஒரு வழியாக ஹீரோயின் சொல்லி சமாளிக்க,
பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த புள்ளைய பார்த்துருப்பார் இல்லையா அவரு. அதனால அப்படி சொல்ல, இங்க ஹீரோ ஹீரோயின பார்க்க வந்துட்டு 2 பேரும் திரும்ப சாப்பிட போலாமா? அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்கான். டக்குன்னு வந்துட்டு ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு, நம்ம 2 பேரும் வந்து சாப்பிட போலாம் அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ போறா. இங்க ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. எப்ப பாரு இவ தொல்ல தாங்க முடியல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஹீரோ சொல்லிடுறான், "இங்க பாரு நான் உன்ன லவ் பண்ணல. ஜஸ்ட் எங்க அப்பாக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால உன் மேல எனக்கு உண்மையான காதல்லாம் இல்ல. நீ ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொட்டை மாடிக்கு போயிடுறான் சாப்பிட பிடிக்காம. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கான். கீழேருந்து ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்துட்ருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயின் கூட அந்த ஏரோப்ளேன் விட்ட ஞாபகம் தான் நம்ம ஹீரோக்கு வருது டோட்டலா. இங்கேருந்து நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா கீழேருந்து, "என்னடா இவன் சாப்பிட போகாம மேல நின்றுட்டுருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் நெனச்சிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஃபியான்சி பொண்ணு வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மாடல் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு பண்ணி கொடு அப்படின்ற மாரி சொல்ல, இவளும் வந்து அந்த ஃபேப்ரிக்கை பார்க்குறா. அது என்னமோ ரொம்ப தூரமா இருக்கு. இவ அவ வந்து ஸ்டூல் போட்டு எடுக்கிறா. சடனா அவ வந்து ஸ்லிப் ஆயி விழுகிறப்போ நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். ஹீரோ மேலே எல்லாமே விழுந்துடுது. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயந்து போயிடுறான். "உனக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இது ஃபியான்சி பொண்ணு வேற பார்த்துடுறா. ஒரு வழியா ட்ரெஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து போட்டெல்லாம் விடுறான். ஹீரோக்கு மனசே கேட்கல. அவன் திட்டுறான், "எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை நீ ரெடி பண்ற? ஃபர்ஸ்ட் ரெடி பண்றப்பயே நீ முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இப்பயும் நீ ரெடி பண்ணா உன் மனசுக்கு இது கஷ்டமா இருக்காதா? ஏன் இப்படி பண்ணி என் மனசையும் நீ கஷ்டப்படுத்துற? எனக்கு நீ ரெடி பண்ணது சுத்தமா பிடிக்கல இந்த ட்ரெஸ்ஸை" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு கொஞ்சம் அழுகையா வருது. இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுறப்போ அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. என்கேஜ்மெண்ட் டே வருது. அன்றைக்கி நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் அந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டு கிளம்புறான். இங்கே ஃபியான்சி பொண்ணு, அவங்க அப்பா எல்லாருமே வந்து மீட்டிங்க்கு வந்துட்டு, இன்னைக்கு வந்து சிம்பிளாக என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரெடியாக வந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நம்ம ஹீரோ வந்த பாடு கிடையாது. நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். அவனுக்கு வந்து டோட்டலாக நெனப்பு மொத்தம் நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவளை பார்த்தது, அவ கூட பழகுனது, இதெல்லாமே நினச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி வர, இங்கே ஒரு பக்கம் டைம் ஆகிட்டே இருக்குது. ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் என்னடா காணோன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டேரக்டாக ஹீரோயினை பார்க்க வர, "நீங்கள் எங்கே இங்கே வந்திருக்கீங்க? என்கேஜ்மெண்ட் போகலையான்னு?" இவ கேட்க, இவ்வளோ தரன்னு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ என்ன சொல்கிறானா, "இங்கே பாரு, எனக்கு உன்னைய மட்டும் தான் பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணால் உன்னை மட்டும் தான் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி இவன் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை வந்து டைரெக்டாக வந்து கிஸ் பண்ணவே போகிறான். நம்ம ஹீரோயினும் எதுவுமே தடுக்கவே இல்லை. அவளும் கிஸ்க்கு ஓகே சொல்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. சடனாக ஃபோன் கால் வந்துடுதா. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சுதாரிப்பு வந்துடுது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், நம்ம இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் ஹீரோ ஃபோன் எடுத்து பேசுகிறான். பட் வந்து அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது உறுதியாக இருக்கா. நான் ஹீரோயினை லவ் பண்ணுறான்றது அவனுக்கு பக்காவாக தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம பையன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம கோவம் வருது. இவனை இட்டு எப்பவுமே எனக்கு அசிங்கம் தான் அப்படின்ற மாதிரி இவ திட்டிட்டு போக, இந்த பக்கம் இவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு வாரா. வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாமே வந்து ஹீரோயினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயின் ஒரு பக்கம் குழந்தைய வச்சுட்டு, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு, நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வரான். அப்பா வந்துட்டு, "எதுக்கு நீ கல்யாணம் வேணான்னு சொன்ன?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இழுக்கிறான். டேரெக்டாக விஷயத்துக்கு வான்னு சொன்னோடனே ஹீரோ டேரெக்டாக சொல்லிடுறான், "இது மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு என் மனசில் இருக்கிறப்போ என்னால் வந்து என் ஃபியான்ஸை ஏற்றுக்க முடியாது. அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே சித்திக்காரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா சித்திக்காரி தான் ஏற்பாடு பண்ண பொண்ணு தான் ஹீரோவுடைய ஃபியான்சி. ஹீரோ கூட சின்ன பிள்ளைலேருந்து படித்தவ தான். அந்த பிள்ளையை வந்து இவனுக்கு கெட்டி வச்சுட்டா, நம்ம நினச்ச மாதிரி வந்து இவனை ஆட்டி படைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சித்திக்காரிக்கு ஒரு எண்ணம். இப்போ வேற ஒருத்தையை வந்து இவன் லவ் பண்ணுறான்னு சொன்னது இவளுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. இதை வந்து இவ கேட்டுட்டு இவ கடலை போட்டுட்ருக்கா ஹஸ்பண்ட்ட. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, "கொஞ்ச நாள் இதை விட்டு பிடிப்போம். பையனுக்கு என்ன பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டுக்கலாம்" அப்படின்ற மாதிரி அப்பா கொஞ்சம் பையனுக்கு சப்போர்ட் பண்ண, ஆஃபீஸில் ஃபுல்லாக காட்டு தீயாக பரவிடுது. இது மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இது ஹீரோயின் வரைக்குமே போகுது. ஹீரோயினுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது, நம்மளால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஃபியான்சி பொண்ணுக்கு ஃபோனை போட்டு, உன் ஆளோட மனசில் வேறு யாரோ இருக்காங்களா, அவனை லவ் பண்ணலையா அவன், அவங்க அப்பாட்டே சொல்லிட்டான்னு சொல்ல, இவளுக்கு செம்ம கோவம் வருது. ஹீரோவோட கேபினுக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க, ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே கோவமே படலை. "ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு, நேற்று நான் வராதது தப்பு தான்" சொல்ல, "அது கூட பரவாயில்லடா, இத்தனை வருஷமாக நான் உன்னை காதலிச்சேன், அட்லீஸ்ட் நீ கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன்னு நினச்சேன். இவ்வளோ சுயநலவாதியாக இருக்கேன்னு" சொல்லிட்டு கன்னத்தில் பொழிச்சுன்னு ஒன்று வைக்க, "அடி, எவ்வளோ வேணாலும் அடி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் ஒரு பொம்பளை பொறுக்கி தான், உன்னை நான் வேணான்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அவளை தவிர யாரையுமே என் மனசில் நினைக்க முடியல" அப்படின்னு சொல்ல,
நீ எனக்கு இத்தனை வருஷத்துல உன் கூட இருந்ததுல எனக்கு நல்லாவே நீ வந்து பண்ணிட்ட. உன்னையும் அவளையும் நான் சேர விட மாட்டேன்னு இவ சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு மேல ஹீரோயின் மேல ஃபுல்லா விழுந்துச்சு இல்லையா? இனிமே ஹீரோயின் மேல விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருக்கான். அந்த திங்ஸ் எல்லாம், அந்த ஃபேப்ரிக் எல்லாம். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இருந்தத வந்து பார்த்திருப்பா இல்லையா ஃபியான்சி. ஹீரோயின் கன்னத்திலே அடிச்சுட்டு, "உனக்கு 1000 தடவ சொல்லிட்டேன், என் ஃபியான்சிய விட்டு தள்ளி இருன்னு சொல்லிட்டு. உனக்கு சொன்னா புரியாதா? ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறன்னு?" சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுதுருப்பா. ஹீரோயின் வந்து, "நான் என்னடா பண்ணேன்? அவன் என்ன காப்பாத்துனா, இவன் ஏன் நடிக்கிறான்னு" ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ இவ ரொம்ப சோகமா இருக்கா. ஹீரோ வந்து கைய பிடிச்சிட்டு, "எனக்கு தெரியும் நீ எதுக்கு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு. உன்னால நான் ஒன்னும் அவள வேணான்னு சொல்லல. ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கும் எனக்கும் ஒரு கெமிஸ்ட்ரியும் இல்லப்பா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் அம்மாவ தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினோட நோட் புக்லேருந்து அவளோட எக்ஸோடைய ஃபோட்டோவும், அவளோட ஃபோட்டோவும் கிடைக்குது. இப்ப யாரு வந்து அந்த குழந்தையோட அப்பான்றது உங்களுக்கு ஓரளவு கெஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஆஃபீஸ்ல வந்து நைட் டின்னருக்கு தான் போறாங்க. ஹீரோயினும் வந்திருக்கா. அப்ப சடனா நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாகுது. இந்த சண்டால பாவி யாருடா இங்க கூப்பிட்டா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக தான் வந்திருப்பான் போல இருக்கு. உட்காந்து அவளே பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. இவ பாட்டில பீர் எடுத்து குடிச்சிட்டே இருக்க. ஹீரோ அத புடுங்கிட்டு, "எதுக்கு இவ்ளோ குடிக்கிற? உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது" அப்படின்ற மாரி அக்கறையா பேச, அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். நம்ம டீமுக்கு ஏத்த பொண்ணு தான் அப்படின்ற மாரி பக்கத்துல இருக்க பையன் சப்போர்ட் பண்றப்போ, ஹீரோ சொல்றான், "அவ நல்ல பொண்ணு தான். அவ ரொம்பவே நல்ல பொண்ணுன்றது எனக்கு தெரியுன்ற" மாரி ஹீரோ சொல்றப்போ, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அவ பாட்டுல பாத்ரூம் போயிட்டு, "என்னடா இவன் விட்டா எல்லார்கிட்டயும் இவன் என்ன லவ் பண்றான்னு சொல்லிருவான் போல இருக்கே" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு தோணுது. இப்படியே எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளிய வர, ஹீரோ வந்து அடுத்த கடைக்கு கூப்பிடுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ண. ஹீரோ நான் கிளம்புறேன்னு சொல்ல, ஹீரோயின் சரிப்பா நானும் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. வந்துட்டு மீதி இருக்கிறவங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ போகுதா அப்படின்ற மாரி பேச, இப்ப ஹீரோயின் நடந்து போறா. ஹீரோ வந்து கம்பல் பண்ணி என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூட்டிட்டு போக, இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான், "தயவு செய்து வந்து நீ வந்து என் கூட வந்து ஒண்ணா இரு" அப்படின்னு சொல்ல, "இல்லப்பா என் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க. உனக்கு இடம் கிடையாதுன்னு" சொல்றா ஹீரோயின். இந்த பக்கம் பிலிப்ஸ் வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக வரான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் எங்க தங்கியிருக்கான்ற மாரி லொகேஷன் அவ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இந்த பக்கம் பிலிப்ஸ் ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். உள்ள போலாம் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து இறங்குறாங்க. அத பார்த்த பிலிப்ஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியாயிடுச்சு. நம்ம ஹீரோ வேற சும்மா இல்லாம, "நான் உன்ன வீட்டுக்குள்ள வந்து வந்து விடுறேன்" அப்படின்ற மாரி கொஞ்சம் அக்கறையா பேச, ஹீரோயின், "இல்ல நான் போய்க்கிறேன். எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு இருக்கா. டக்குனு பிலிப்ஸ் வந்து, "இந்த டைம்ல 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோக்கு இவன் ஏன்டா இங்க வந்தான்ற மாரி தான் இருக்கு. பதிலுக்கு நம்ம ஹீரோ கேட்டு விட்டுறான், "நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? இததான் நானும் உன்கிட்ட கேட்குறேன்" அப்படின்ற மாரி கோவமா கேட்க, இப்படியே வந்து இவங்க சண்டை போடுற மாரி இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "சார் நீங்க போங்க, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா இவ மூஞ்சில அடிச்ச மாரி நம்மள சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பிலிப்ஸ்க்கு உள்ளுக்கு குளு குளுன்னு இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோ 2 பேரையும் முறைச்சுக்கிட்டே போறான். இவ எங்கேருந்து தான் நம்ம ஆள சுத்து போடுறான்னு தெரியலன்ற மாரி தான் ஹீரோவுக்கு இருக்கு. ஹீரோயின் அப்படியே கஞ்சாடையில போங்கன்ற மாரி சொல்லிட்டு உள்ள போறா. 2 பேரும் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கையில பிலிப்ஸ் வந்துட்டு, "இந்த கிறிஸ்மஸ் அப்போ உன் ஞாபகமாவே இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காதல் வலைய விரிக்க, ஹீரோயின் சொல்லிடுறா, "அந்த கருமம் பிடிச்ச காதலெல்லாம் நான் மறந்துட்டேன். நீ இது பேச தான் இந்த நைட்டுக்கு இங்க வந்தியான்ற" மாரி கேட்க, சரி எதுக்கு அவன் எதுக்கு உன்னை வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்றான்னு சொல்றப்போ, ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயிய வந்து ட்ராப் பண்ற மாரி தான். 2 பேரும் ஒரே வழியில தானே வந்தோம். அதனால தான் என்ன ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த வெட்டி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. உன் காதலுக்கெல்லாம் நான் தகுதியானவ இல்ல. உன் பொண்டாட்டிட்ட போய் வந்து இதெல்லாம் காட்டுன்னு" சொல்லிட்டு இவ கிளம்பி போக, இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து ஒரே கவலை, ஒரே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அவன் ஏன் என் ஆள கூட்டிட்டு போனான்? இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கு? எப்ப பாரு இவங்களுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்க மாரியே நடந்துக்கிறாங்களேன்ற மாரி ஹீரோக்கு ஒரே திங்கிங்கா இருக்கு. இந்த பக்கம் பிலிப்ஸுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஹீரோயின் வந்து நம்மளுக்கு லவ்வுக்கு பிடி கொடுக்காததுக்கு காரணம் ஹீரோவா தான் இருப்பான். அவனால தான் அவ நம்மள வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு பிலிப்ஸ் தப்பா நினைக்கிறான். ஏன்னா பிலிப்ஸ் பண்ணது தப்பு தான். இவன் கல்யாணம் பண்ணதுனால தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப ஹீரோ மேல குத்தம் சொல்லிக்கிட்டு கிடக்கான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட சித்தி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஃபியான்சி பொண்ணு எல்லாம் சொல்லியிருப்பா, ஹீரோ ஹீரோயினை தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "உங்க பொண்ணுக்கும் எங்க வீட்டு பையனுக்கும் ஏதோ போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஒன்று சொல்லவா? அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அவன் எப்போ பாரு ஒரு நாளைக்கு 10 பொண்ணு பார்க்குறவன். உங்க பொண்ணுக்கும் அவனுக்கு செட் ஆகாது. உங்க பொண்ணை காப்பாத்திருங்க. எங்க பையன் மேல தான் தப்பு, உங்க பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு" சொல்லிட்டு நான் சுக்கா உங்க அம்மாட்ட கண்டதையும் சொல்லி மனச குழப்ப, இவங்களுக்கு இந்த இந்த நிலைமையில இந்த பிரச்சனை வேறயா? அப்படின்ற மாரி அந்த அம்மாக்கு யோசனை.
சின்ன ஒரு டீம் மீட்டிங்கில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து காதலோட பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அம்மா வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. என்ன வேலைடி பார்த்துட்டு இருக்க? கம்பெனி ஓனர் பையனை என்னடி லவ் பண்ணிட்டு இருக்கியா? டேட் பண்ணிட்டு இருக்கியா? உன் குழந்தைக்கு அப்பா யாருன்றதை கண்டுபிடிச்சு அவன் கூட சேர்ற வழியை பாரு. இன்னும் புதுசு புதுசாக ஆள் திட்டிட்டு இருக்க. தயவு செய்து இருக்கிற ப்ரெஷரில் என்னை சாவடிச்சிடாத. ஒழுங்கு முறையாக நடந்துக்கோ. அவன் கூட சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதன்னு சொல்ல, அம்மா அவனுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைம்மா, நீ எவ்வளவோ சொல்கிறா, அம்மா கேட்குற மாதிரி இல்லை, தப்பாக பேசிட்டு போயிடுறாங்க. இப்படி போகிறச்ச பிலிப்ஸ் வந்து ஆப்போசிட்டில் வரான். இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பிலிப்ஸ் லைட்டாக இடிச்சிடுறான். ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த அம்மா யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ஞாபகம் வரலை. ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. திரும்ப இந்த பிலிப்ஸ் பையன் தான் கூப்பிட்ருப்பான் பேச. இப்போ வந்துட்டு பிலிப்ஸ் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அப்ராடில் படிக்கிறச்ச நீ எதுக்கு வந்து உன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண? ஒரு வருஷம் வரைக்கும் நீ ஏன் படிக்கலை? நீ ஏன் கிராஜுவேட் ஆகலை? அது போக நீ 3 மாதம் எதுக்கு வந்து டைனாகாலஜிஸ்ட்டை வந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்க? நீ என்ன பண்ணுன? அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த குழந்தைக்கும் உனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கா? உண்மையால உங்கள் ரிலேட்டிவ் குழந்தை தானான்ற மாதிரி கேட்க, உனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறா. அவனுக்கு இப்போ தான் டவுட்டே வருது. இந்த பக்கம் காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ உன் கூட வருவேன்னு சொல்லி அடம்பிடிக்க, இது என்னோட ஒர்க்கு, நீங்கள் என் கூட வர வேணான்ற மாதிரி இவ சொல்ல, இவன் விடுற மாதிரியே இல்லை. இப்படி இவங்க க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கத ஹீரோவுடைய அப்பா வேற பார்த்துடுறாரு. ஆல்ரெடி இவன் யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ ஹீரோயினோட பார்க்க ஒருவேளை இந்த பிள்ளையாக தான் இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் இவருக்கு வருது. சரி, இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் நினைக்க, இப்போ இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து மினிஸ்டர் பதவி ஏற்க போகிறாரு. அவர் வந்திருக்காரு. அவரை நல்லாவே மீடியாலாம் வரவேற்கிறாங்க. மனுஷன் அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து உள்ளே போயிட்டுருக்காது. இதை வந்து கொரியாவில் இருக்க ஒரு மூலை முடுக்கில் இருக்கிற எல்லாருமே டிவி டெலிவிஷனில் பார்த்துட்ருக்காங்க. இவரும் பதவி பிரமாணம்லாம் செஞ்சுட்டு இவங்க வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் பதவி கொடுப்பாங்க போல இருக்குது. இவர் உட்கார வச்சுட்டு இவருக்கு சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, இவங்க வந்து பசங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லா கேள்வியும் வந்து பொதுமக்கள் முன்னாடி கிளியராக வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாலேருந்து எல்லாருமே ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கிராஜுவேட்டே ஆகலை. அந்த மாதிரி பொண்ணுக்கு எதுக்கு வந்து டீம் லீடர் பதவி கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய கம்பெனியில்? உங்களுக்கு இருக்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதிரி கேள்வி வருது. ஹீரோயின் அப்பா சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது வந்து அவங்க கம்பெனி கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. இதை ரொம்ப போட்டு அவரை பாடாப்படுத்துகிறாங்க இந்த கொஷினை கேட்டு. அது போக வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலியில் எப்படி புதுசாக ஒரு குழந்தை வந்துச்சு, அந்த குழந்தை யாருன்றதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்ல, ஜட்ஜு வேறு சொல்லுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அப்படியே இவருக்கு திணறி போகுது, என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாகுது, குழந்தைய பற்றி எப்படி தெரிஞ்சிச்சுன்னு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நேரம் தயங்கிக்கிட்டே இருந்துட்டு, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாரு. தான் பொண்ணுக்காக அவர் எவ்வளோ பெரிய ஒரு பழி ஏற்றுக்கிட்டார். அந்த குழந்தை ஒரு இல்லீகல் சைல்டு, எனக்கு இல்லீகலாக பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த வயசில் மீடியா முன்னாடிலாம் சொல்கிறாரு. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.